கூட்டணியில் யார் வந்தாலும் சந்தோஷம் தான், வருத்தம் ஒன்றும் இல்லை. அதில் பிரேமலதா விஜயகாந்த் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு. பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு எதுவும் கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு தலைவரை வந்து திட்டாதவங்க யார் இருக்கிறாங்க? நான் இன்னைக்கு திட்டுறாங்க, மறுநாள் காலையில் போக கூட்டணி போட்டுருக்காங்க. அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்க கூட்டணி இன்னும் ஒருத்தர் கூட பிஜேபி சேர்ந்ததோட தான் இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் கூட போய் சேரல. எல்லாமே யாரும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட இன்னும் அறிவிக்கல நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்குன்னு. தேமுதிகவினுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் வந்து தமிழக அரசுடைய செயல்பாடுகளுக்கு 50க்கு 50 மதிப்பெண் கொடுத்திருக்காங்க. இதை வந்து திமுக கூட்டணியில வாரதுக்காக இவங்க இதை பேசுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, அதுக்கான இதுதான் திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்காக. இதுதான். ஏன்னா அதிமுக கூட போறதுக்கா சரியில்லை, அவங்களுக்கு தெரியல. ஆனா இந்த ட்ரிப்பு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 சீட்டு கொடுத்தா கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. போன ட்ரிப்ல கலைஞர் ஆட்சி மிஸ் பண்ணாங்கன்னா இதுப்பயும் வரதே ஒன்றும் இல்லாம போயிடும். வந்தாலும் நல்லா இருக்கும். ஆனா வந்து பிஜேபி கூட்டணியில இருக்கிறதாக சொல்லல. ஒருவேளை இங்க வந்துட்டானா பிஜேபிக்கு இது வந்து பெரிய பின்னடைவு அமையுமா? ஆமா, இவங்க கூட்டணி வலுவாயிட்டே போகுதுல்ல. இவங்க கூட்டணி அப்படியே இருக்கு. அவங்க கூட்டணி இன்னும் ஒருத்தர் கூட பிஜேபி சேர்ந்ததோட தான் இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் கூட போய் சேரல. எல்லாமே யாரும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட இன்னும் அறிவிக்கல நாங்க அந்த கூட்டணியில இருக்குன்னு. அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ அவங்களும் விலகிட்டாங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பலவீனம் தானே. பிஜேபிக்கு செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். இப்போ வந்து தனிப்பட்ட செல்வாக்கு கூட கூட்டணி பலத்துலதான் எல்லா கட்சியுமே ஆட்சிக்கு வராங்க. அவங்க 4% 5% அப்படி போட்டு தான் வருது. இந்த தேமுதிக கண்டிப்பா திமுக வரக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. வந்தா நல்லது. வர்றதுக்கான முன்னோட்டம் தான் இது எப்படியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆட்சியில பொறுத்தளவுக்கு திமுக தான் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கு. வேற எந்த கட்சியும் பண்ற மாதிரி இல்லை. இன்னைக்கு ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டா சின்ன பின்னமா பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிறதுலே பெரிய கட்சி ஏடிஎம்கே தான். ஆனா அதே பிரிஞ்சு போயிடுச்சு சின்ன பின்னமா. ஓபிஎஸ் ஒரு சைடு போயிட்டாரு, டிடிவி ஒரு சைடு, சசிகலா ஒரு சைடு, இப்படி ஆளாளுக்கு பிரிஞ்சு போனோம்னா அந்த கட்சியை சின்ன பின்னம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எடப்பாடி போய் அடிமை ஆயிட்டாரு பாரதிய ஜனதா கூட. அந்த பாரதிய ஜனதா கூட போகக்கூடாது தான் ஒரே இதாக இருக்கணும்னு கேட்டால் எல்லாரும் திமுக தேடி வர்றாங்க. இல்ல, இது இவங்க வந்து ஏற்கனவே வந்து பாஜக கூட்டணியில இருந்தாங்க. அப்புறம் வந்து வரக்கூடிய ஜனவரியில தான் அதை பற்றி சொல்லுவான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கூட்டணியில இல்ல, டிஎம்கேல வர்றதுனால பாஜகவுக்கு இது பெரிய பின்னடைவு அமையுமா? பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு எதுவும் கிடையாது. இந்த இருக்கிற கட்சிகளை வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ஸ்டேட்ல எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சுத்தமாக கிடையாது. அப்படின்னு கேட்கும்போது பாரதிய ஜனதாக்கு இங்கே எதுவும் கிடையாது. இப்போ தேமுதிக பொறுத்தளவுக்கு இந்த திமுக கூட வர்றதுனால அவங்களுக்கும் ஒரு நல்லதாக இருக்கும் நாளைக்கு. ஏன்னா கட்சியை வளர்க்கணும், கட்சியை காப்பாற்றணும். விஜயகாந்தும் போயிட்டாரு. விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்லவர் யாரும் கிடையாது. ஏன்னா விஜயகாந்த் வந்து திமுகவை எதிர்த்தாருன்னு கேட்குறாங்க. அதே விஜயகாந்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சவரே கலைஞர் தான். அப்படின்னு கேட்கும்போது எதிர்ப்பு இதுன்னு கேட்குறது அரசியலில் சகஜம். எதிர்ப்பாங்க, நாளைக்கு ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க. இன்னைக்கு கூடிக்குவாங்க, நாளைக்கு அடிச்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் இது அரசியலை பொறுத்தளவுக்கு. அப்படின்னு இருக்கும்போது அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு இது ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படி தான் இருக்கணும்னு நாங்களும் யூகிக்கிறோம். அதே மாதிரி தம்பி விஜயகாந்த் இருக்கும்போதே அந்த முடிவு எடுத்தது அது 2-3 வாட்டி தள்ளி போயிடுச்சு. இந்த வாட்டி அவங்க வந்தால் நல்லா இருக்குங்கிறது எங்களோட எண்ணம். கூட்டணியில் யார் வந்தாலும் சந்தோஷம்தான், வருத்தம் ஒன்றும் இல்லை. அதில் பிரேமலதா விஜயகாந்த் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு. இந்த நேரம் பார்த்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 தொகுதி 1 தொகுதி என்ன ஒதுக்குறாரோ அது அவங்களுக்கும் கிடைக்கும். அதை வெற்றி பெறுவாங்க. ஏன்னா 240 தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அதில் யார் யார் கூட வர்றாங்களோ அத்தனை பேருமே ஜெயிப்பாங்க. ஒருத்தர் தோற்க வழி கிடையாது. அதனால் ஒரு இது கூட மைனஸ் ஆகாது, ஒரு ஓட்டு கூட. மக்கள் தெளிவாக இருக்காங்க. அதனால பிரேமலதா அம்மா வர்றதுனால ரொம்ப சந்தோஷம் தான். வர்றதும் சந்தோஷம் தான். இந்த மாதிரி இவங்க வர்றது பிஜேபிக்கு வந்து பெரிய பின்னடைவா இருக்காதா? ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியே வந்துட்டாங்க. இப்ப வந்து தேமுதிகவும் கூட்டணியில இருந்து வெளியேறினா ஓபிஎஸ் அண்ணனை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்ல கேளுங்க. அவர் வந்து ஒரு சிறந்த மனிதர், நல்ல மனிதர். அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா 2 வாட்டி முதலமைச்சர் விட்டுட்டு போச்சு பதவியை. அந்த பதவியை வந்து அவர் காப்பாற்றி திருப்பி அந்த அம்மாட்ட ஒப்படைச்சார். அது இல்லாமல் ஒரு வாட்டி நாங்கள்லாம் வந்து பீச்சுக்கிட்ட நின்றுட்டு இருக்கோம். அப்போ அவர் முதலமைச்சர் இருக்கார்.
6 வண்டி போய்கிட்டு இருக்கு. பின்னாடி தளபதி வண்டி பின்னாடி தளபதி வண்டி முன்னாடி வந்துகிட்டு இருக்கு, இவர் வண்டி பின்னாடி வந்துகிட்டு இருக்குது. கார்ட்ஸ் எல்லாம் பின்னாடியே ஓடுறாங்க. அப்போ தளபதி பார்த்துட்டு நம்ம வண்டியை ஓரங்கட்டு முதலமைச்சர் போகட்டும் அப்படின்னு சொல்லி போக சொன்னார். அதை பார்த்துட்டு நம்ம ஜனங்க பூரா கைத்தட்டி சந்தோஷப்பட்டாங்க அப்போவே. அதனால் ஒரு நல்ல சிறந்த மனிதர் அவர். அவரும் நம்ம கூட வர்றது சந்தோஷம்தான், வருத்தம் ஒன்றும் இல்லை. அவருக்கு அங்கே பிடிக்கல, என்ன பிரச்சனையோ, அவர் வர்றதை பற்றி ஒன்றும் வருத்தம் கிடையாது. ஆனால் முக்கியமாக நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் போடணும், கட்டாயம் போடணும், சரிங்களா? அதனால ஜெயலலிதா அம்மா வர்றதும் சந்தோஷம்தான், ஓபிஎஸ் அண்ணா வர்றதும் சந்தோஷம்தான், எத்தனை கூட்டணி சேர்ந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா இவங்க எல்லாம் வாரதுக்கு இடம் இருக்கா? ஏற்கனவே வந்து ஃபுல்லா இருக்கு, இருக்கிறத கொஞ்சம் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு. ஹவுஸ் ஃபுல்லா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுக்க வேண்டியதுதான். என்ன பண்றது? இப்போ ஒரு 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 சோறு வடிக்கிறோம், 4 பேர் வந்துடுறாங்க, ஆளுக்கு உண்டை ஊற்றி கொடுக்கட்டும் இல்லையா? அந்த காலத்துல அந்த மாதிரி தான் சாப்பிடணும். இல்லை அதை நல்லா கரைச்சிட்டு உப்பு போட்டு ஆளுக்கு 2 டம்ளராக குடிப்போம். ஆக மொத்தம் தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வரக்கூடாது. அதுக்கு எந்த மாதிரியான முடிவு எடுத்தாலும் அதில் ஆட்சேபனை கிடையாது, அது மாதிரி ஆட்சேபனை கிடையாது. முதல்ல அவங்க வரக்கூடாது, அதுக்கு எந்தெந்த வழி உண்டோ அந்தந்த வழியில் பின்பற்றலாம். ஆமாம், அப்படி தான் பார்க்க முடியும். அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா அதான் காரணமாக இருக்கும். அதனால் இருக்கலாம். 50க்கு 50 மதிப்பெண் கொடுத்துருக்காங்கன்னா அது கண்டிப்பாக அது இப்போதைக்கு ஏற்றுக்க முடியாது. இப்போதைக்கு ஏற்றுக்க முடியாது, ஆனால் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இல்லை, ஏற்கனவே வந்து அவங்க பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க, என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க. மற்றபடி வந்து 2026 எலெக்ஷனுக்கு நாங்கள் யாரு கூட நிற்போம் அப்படிங்கிறத ஜனவரி இதெல்லாம் சொல்லுவான்னு சொன்னாங்க. அப்படி ஒருவேளை டிஎம்கே கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னா அது வந்து பிஜேபிக்கு பின்னடைவா அமையுமா? கண்டிப்பாக ஆமாம், பிஜேபி பின்னடைவு தான். அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா பின்னடைவு தான். ஏற்கனவே அந்தளவுக்கு இல்லை. இப்போ அண்ணாமலை போனதுலேருந்து பிஜேபி வந்து கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது தமிழ்நாட்டில். அண்ணாமலை இருக்கும்போது வேறு மாதிரி இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதான் பேச்சே கம்மியாயிடுச்சு. என்ன சொல்கிறது, பிஜேபி மேலே ஒரு இது வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இப்போ வந்து. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து டெய்லி பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு தோற்றம் உருவாச்சு. உண்மையிலே வந்து அது வளர்ச்சிக்கு வித்துட்டதா? கண்டிப்பாக வளர்ச்சி தான். அண்ணாமலை பேச்சு எல்லாமே பயங்கர இது. அவர் பேச்சு கேட்டாலே கொஞ்சம் நல்லா இருக்கும். உண்மையில் அவர் இருந்தாருன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருந்திருக்கும் பிஜேபிக்கு வந்து. நல்லா இருந்திருக்கும் பிஜேபி. இப்போ அந்தளவுக்கு ஒரு இது இல்லை பிஜேபி. அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டீங்க, திமுகவுடைய ஆட்சியுடைய மதிப்பு என்ன சொல்லிட்டு அவங்க பாஸ் மார்க் கொடுத்துக்கிறாங்க. 35 மார்க் எடுத்தாலே பாஸ் மார்க் தான். 50 மார்க் எடுத்துக்கிறது டபுள் பாஸ் தான். இன்னும் கூட அவங்க வந்து அதிகமாக கூட சொல்லியிருக்கலாம். சரி, அவங்க அதுக்காக வந்து திமுக கூட்டணி வந்துடுவாங்க சொல்ல முடியாது. வந்தால் வரவேற்கப்படும், சந்தோஷமான விஷயம்தான். இல்லை, ஆனால் இதுக்கு முன்னால் வந்து சில விமர்சனங்களை வச்சுட்டு தான் இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் வந்து முதல்ல அவர்களை சந்திச்சதா இருந்தாலும் சரி, அவங்கள பற்றி நலம் விசாரிச்சதா இருந்தாலும் சரி, அவங்க வந்து இந்த கூட்டணிக்குள்ளால வாரதுக்கான முயற்சிகள் செய்கிறது மாதிரி தோணுதே. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு தலைவரை வந்து திட்டாதவங்க யார் இருக்கிறாங்க? நான் இன்றைக்கி திட்டுறாங்க, மறுநாள் காலையில் போக கூட்டணி போட்டுருக்காங்க. அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் பேசிட்டு தான் நம்ம கூட்டணி சேரணும் அப்படி ஒரு முடிவு கிடையாது. அவங்க வந்தாக்கா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இதுதான், நல்ல விஷயம்தான். இவங்க ஒருவேளை திமுக கூட்டணிக்கு உள்ளால வந்தாச்சுன்னா இந்த பாஜக கூட்டணிக்கு அது பின்னடைவாக அமையுமா? இந்த பாஜக கூட்டணி ஏற்கனவே பின்னடைவு அடைஞ்சு போச்சுங்க. இனி வந்து தான் வந்து பின்னடைவு ஏற்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. என்னைக்கு அவங்க கூட்டணி போட்டாங்களோ அன்னைக்கே பின்னடைவு தான் அது. அதனால இந்த அம்மா இங்கே வந்து திமுக கூட்டணிக்கு வந்தால் இன்னும் கொஞ்சம் சற்று அதிகமான வேலை நடக்கும். அதனால சந்தோஷமான விஷயம்.